தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கி மார்னிங் 10 o'clock வந்து தமிழ்நாடு வெட்டினரி கோர்சஸ், அதாவது வந்து கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் வந்து இன்றைக்கி வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு வெட்டினரி கோர்சஸ்க்கு வந்து வெப்சைட் பார்த்தீங்கன்னா tanuvas.ac.in வெப்சைட் மூலிமா நீங்கள் 12th வந்து நீங்கள் பயாலஜி அண்டு சயின்ஸ் குரூப் எடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை கோர்சஸ் இதில் வரும்னா, நீங்கள் வந்து கால்நடை மருத்துவ படிப்புக்கு பிவிஎஸ்சி ஏஹெச் அகடமிக், பிவிஎஸ்சி ஏஹெச் ஒகேஷ்னல், அதுக்கப்புறம் பிடெக்கில் வந்து 3 விதமான கோர்சஸ் இருக்குது. பிடெக் ஃபுட் டெக், இது ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பொலிட்டரி டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு 3 விதமான பிடெக் கோர்சஸும் இருக்குது. ஸோ இதற்கு வந்து ஆன்லைன் விண்ணப்பம் வந்து இன்றைக்கி நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய டேட் சொல்கிறேன், அதே மாதிரியே வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் ஸோ ஓரளவு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து adm.tanuvas.ac.in. ஸோ வெப்சைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட இது காமிக்கிறேன். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், ப்ராஸ்பெக்டாஸ், லாஸ்ட் 2 இயர்ஸோடைய கட் ஆஃப், முக்கியமான டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், பப்ளிக் நோட்டீஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜுடைய கான்டாக்ட் அண்டு விசிட் யுவர் கேம்பஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ் எப்படி இருக்குன்றதை யூடியூப் வீடியோ செக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான டேட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு 25/5/2026 காலையில் 10 மணி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து கடைசி டேட் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு 17/6/2026 5 மணிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரியா நீங்கள் என்ஆர்ஐஸ் அண்டு வாட்ஸ்அப் என்ஆர்ஐ ஸ்பான்சர் அண்டு F1 ஃபாரின் நேஷனல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 25ஆம் தேதியிலேருந்து அதே மாதிரி அவங்களுக்கும் நமக்கு 5ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு சில ரெக்குயர்மெண்ட், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸோ நிறைய க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, நமக்கு முக்கியமான டேட்ஸ் நான் சொல்லிட்டேன், கடைசி டேட் எல்லாமே. இப்போ வந்து நம்ம கட் ஆஃப். ஸோ இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு லாஸ்ட் இயர் வந்து இந்த 4 கோர்சஸ்க்குமே லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெட்னரி பொறுத்தவரையும் வந்து 2024-25, ஸோ அதே மாதிரி 2025-2026, ஸோ லாஸ்ட் இயரும் எவ்வளோ ரேஞ்சஸ் கட் ஆஃபில் நமக்கு போயிருக்கு. வெட்னரி பிவிஎஸ்சி ஏஹெச் அகடமிக்கு வந்து ஓப்பன் கேட்டகிரி ஓசிக்கு 2024 197.50, அதே 2025 198.50, ஜஸ்ட்டு வந்து 1 மார்க் டிஃப்ரெண்டில் தான் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மற்றவங்க வந்து நீங்கள் வெயிட் பண்ணி மெரிட்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு அனலைஸ் கிடைக்கும். அதனால் வந்து வெட்னரி படிக்கணும் ஆசைப்பட்றவங்க முடிஞ்ச வரையும் நல்ல ஸ்கோர் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஓரளவு மார்க் இருந்தாலும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் மெரிட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு எந்த ரேஞ்சஸ் கட் ஆஃப்னு இருக்கும். பட் இந்த ரேஞ்ச் கட் ஆஃப்ன்றது இப்போ நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் ஒரு 196லேருந்து 197 வரையும் இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். பேக்வர்ட் கிளாஸ் பிசியை பொறுத்தவரை 194.50 வந்து 2024 க்ளோஸ் ஆகிருக்கு. அதே இது வந்து 2025 195.50 முடிஞ்சிருக்கு. பிசி முஸ்லீம் கேட்டகரியில் 192 வந்து 2024 முடிஞ்சிருக்கு. 2025 193. ஸோ அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி 194க்கு 2024 லாஸ்ட் இயர் 196, அதாவது 2 மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து போன வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது. அதே இது எஸ்சி கேண்டிடேட்டுக்கும் அதே தான், 2024 191.50, ஆனால் 2025 195.50, அதாவது 4 மார்க் வந்து வேரியேஷன் இருக்குது. எஸ்சிஏக்கும் அதே தான், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. பட் இது கட் ஆஃப் ஏன் இன்க்ரீசஸ் ஆகிருக்குன்னா அப்ளிகேண்ட் பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா மெரிட்டில் வந்து எந்த மாதிரி கேண்டிடேட் எப்படி வராங்க அதை பொறுத்து தான் நமக்கு இந்த கட் ஆஃப் க்ளோசிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்டடாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே இது வந்து எஸ்சிஏ பொறுத்தவரை 186, எஸ்சிஏ வந்து 192 லாஸ்ட் இயர் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 2024க்கும் 2025க்கும் கிட்டத்தட்ட வந்து 6 மார்க் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 194.50, 2025 195.4 மார்க்கு. எஸ்டி பொறுத்தவரை 188க்கு வந்து நம்ம 2024 க்ளோசிங்காக இருக்குது. 2025 194.50 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிசி ஓசி எம்பிசி வரையும் வந்து பிசி பிசிஎம் ஓசி வரையும் ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 or 2 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. அதே இது எம்பிசிக்கு 2 மார்க் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மார்க் வரையும் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. அதே இது வந்து ஒகேஷ்னல் பிவிஎஸ்சி ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க ஓசிக்கு 193 2024 லாஸ்ட் இயரும் அதே ரேஞ்சில் தான் போயிருக்கு. கட் ஆஃப் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பிசியை பொறுத்தவரை 2024 185 வந்து க்ளோசிங்காக இருக்குது. லாஸ்ட் இயர் 187.50. பிசிஎம் வந்து 165. ஸோ லாஸ்ட் இயர் 195. ஸோ இது வந்து அப்ளிகண்ட்டை பொறுத்து தான் மாறும்.
இது கட் ஆஃப் இன்க்ரீசஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிசிஎம்ல அவ்வளோதான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ எம்பிசியை பொறுத்தவரை 185 2024, 2025 187, எஸ்சி வந்து 169 2024, லாஸ்ட் இயர் 181, எஸ்சிஏ வந்து 190 வந்து 2024, 2025 180. ஸோ நமக்கு வந்து 10 மார்க் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மெரிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். பிடெக் ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்தவரையும் ஓசிக்கு லாஸ்ட் இயர் வந்து 171, போன வருஷம் 171 போயிருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் நமக்கு எந்த ரேஞ்சஸ் எந்த கேண்டிடேட்டும் இல்லை. பிசிஏ பொறுத்தவரை 162.50 2024 பிடெக் ஃபுட் டெக்னாலஜி முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, 11 மார்க் கிட்ட குறைஞ்சிருக்கு, 151.50. அதே இது வந்து பிசிஎம் 158.50 லாஸ்ட் இயர் 148.50. அதுக்கு முந்தின வருஷம் 2024 158.50, கிட்டத்தட்ட 10 மார்க் குறைஞ்சிருக்குங்க. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரை 133 2024, அதே 25 135.50, கிட்டத்தட்ட வந்து 2 மார்க் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. அதான் 2 மார்க் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது லாஸ்ட் இயர். எஸ்சியை பொறுத்தவரை 165.50 2024, 25 124.50. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டே வந்து லாஸ்ட் இயர் வந்து கம்மியாக இருந்திருக்காங்க. அதனால் வந்து கட் ஆஃப் நல்லாவே குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ 112 லாஸ்ட் இயர் 112.50, எஸ்டிக்கு 175.50. அதே வந்து பிடெக் குவாலிட்டரி டெக்னாலஜியை பொறுத்தவரையும் ஓசிக்கு லாஸ்ட் இயர் 154, அதே பிசி 141.50, 152 வரையும் பார்த்தீங்கன்னா 2025 லாஸ்ட் இயர் கூடியிருக்கு. பிசிஎம் எந்த கேண்டிடேட்டும் இல்லை. எம்பிசிக்கு 120 2024, 2025 140, 20 மார்க் வந்து அதிகமாக இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரை 96 2024, அதே 2025 லாஸ்ட் இயர் 135 போயிருக்கு. ஸோ அதிகமாக போயிருக்கு. எஸ்சிஏ 155.50 2024 போயிருக்கு. 2025 எந்த கேண்டிடேட் இல்லை. எஸ்டியை பொறுத்தவரை 101.50 லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷம் எந்த கேண்டிடேட்டும் இல்லை. ஸோ அடுத்து பிடெக் டைரி டெக்னாலஜியை பொறுத்தவரையும் ஓசிக்கு 126.50, பிசி 169.50 2024, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு, 133.50. பிசிஎம் 176.50 2024, லாஸ்ட் இயர் 172.50 குறைஞ்சிருக்கு. ஸோ எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரை 170 வந்து 2024, லாஸ்ட் இயர் 152 வந்து குறைஞ்சி தான் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 2024 157.50, லாஸ்ட் இயர் 163. ஸோ லாஸ்ட் இயர் ஒரு டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருந்திருக்கு. எஸ்சியை பொறுத்தவரை 140.50, ஸோ 2025 லாஸ்ட் இயர் 164. ஸோ அடுத்து வந்து நம்ம 7.5 கவர்மெண்ட் கோட்டா ஃபார் லாஸ்ட் இயர் எப்படி போயிருக்கு. 2025 கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகடமிக்கில் பிபிஎஸ்சியில் பிசிக்கு 195, பிசிஎம் 194, எம்பிசி டிஎன்சி 196, எஸ்சி 197, எஸ்சிஏ 197, எஸ்டி 191. ஸோ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக தான் போயிருக்கு. 7.5 பொறுத்தவரையும் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீமை பொறுத்தவரையும் பிசிஎம் 196, எம்பிசி டிஎன்சி 195, மற்ற கேண்டிடேட் யாருமே வந்து கேட்டகரியில் இல்லை. ஸோ பிடெக் எஃப்டி ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்தவரை பிசிக்கு 158 7.5, பிசிஎம் 162.50, எம்பிசி டிஎன்சி 159.50, எஸ்சிக்கு 176.50. பிடெக் குவாலிட்டரி டெக்னாலஜியை பொறுத்தவரையும் எஸ்சிக்கு 7.5 163 க்ளோசிங்காக இருக்குது, எஸ்டி 175.50. மற்ற கேட்டகரியில் எந்த ஒரு கேண்டிடேட்டுமே வரல. ஓகேவா. ஸோ மேபி வேறு கோர்சஸ் போயிருக்கலாம், இல்லை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. பிடெக்கில் டைரி டெக்னாலஜியை பொறுத்தவரையும் நமக்கு பிசியில் 179.50, எம்பிசி டிஎன்சி 176. ஓகே. ஸோ இது லாஸ்ட் இயர் கட் ஆஃபை வச்சு நம்ம எதுவுமே வந்து இந்த வருஷம் எப்படி போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு பிசி கேட்டகரியாக இருந்தால் ஒரு 190 வரையும் இருந்தால் ஓரளவு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே வந்து பிசிஎம்மாக இருந்தால் ஒரு 185 அந்த ரேஞ்சில் இருந்தாலும், அதே இது ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் ஒரு 195 வரையும். மற்ற கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஓரளவு ஒரு 160 170 வரை இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு மெரிட் லிஸ்ட்டு பார்த்துட்டா நீங்கள் எதுவுமே டிசைட் பண்ண முடியும். ஏன்னா வெட்னரியை பொறுத்தவரையும் ஏன் வந்து கட் ஆஃப் இவ்வளோ இருக்குது அப்படின்னா, வெட்னரிக்கு வந்து ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாது. இதே இது வந்து ஆல் இந்தியா கோட்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆல் இந்தியா கோட்டாக்கு இந்தியாவில் போய் வெட்னரி படிக்கலாம். ஸோ ஆல் இந்தியாவில் போய் நீங்கள் வெட்னரி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். அதாவது ஒன்லி ஃபார் ஆல் இந்தியா கோட்டாக்கு வெட்னரி போகணுன்னா நீட் மார்க் வேணும். இதே இது இல்லை, நான் நீட் எழுதலை, வெறும் நான் 12th மார்க் தான் வச்சுருக்கேன்னா நீங்கள் ஸ்டேட் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் ஸ்டேட் கோட்டாக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வெட்னரி பற்றின தொடர்ந்து கவுன்சிலிங் பற்றின அப்டேட், அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் பற்றின அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வெட் டாக் அப்படின்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெட்னரி டாக்ஸ்ன்ற டாக்டர்ஸ் வெட்னரி டாக்ஸ்ன்ற வெப்சைட்டு, இந்த நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம், அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்களுக்கான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வெட்னரி பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள், அதுவும் ஆல் இந்தியா கோட்டா பற்றிலாம் நான் தொடர்ந்து நிறைய அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஆல் இந்தியா கோட்டா தமிழ்நாடு மட்டும் வராது, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதை பற்றி இன்னும் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் நிறைய இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி அப்ளிகேஷன் தொடங்கிட்டாங்க. நீங்கள் வெட்னரிக்கு தாராளமாக ஸ்டேட் கோட்டாவில் தனுவஸ் AC.in வெப்சைட், அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.